ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் ஆசஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து 10th படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், மிஸ் பண்ணிடாதுங்க. ஜாப் கிடைக்குமா இல்லையான்லாம் யோசிக்காதீங்க. இந்த ஜாப் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணி விட்டுருங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் பத்தி தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போஸ்டிங் நேம். கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் அண்ட் பயோனியர், இதுதான் போஸ்டிங்கோட நேம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மெயின்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இந்த ஜாப்ல என்ன வேலைன்னு பாத்தீங்கன்னா, டிரைவர், கேம்ப்ல வந்து குக்கிங் பண்றது, ஹேர் கட்டிங் பண்றது, கிளீனிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், வெஹிக்கல் ரிப்பேர் ஒர்க்லாம் இருக்கு. ஸோ அண்ட் ஸோ ஒர்க்ஸ்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து நம்ம செய்யணும். இந்த ஜாப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ். டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பயோனியருக்கு என்னென்ன வேலை இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கும், எலக்ட்ரிஷியன் ஒர்க் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணுங்க. எதுக்குமே யோசிக்காதீங்க. நல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் ஸ்டாமினாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபீல்ட்ல போய் நீங்க ஆக்டிவா ஒர்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நல்லா புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து ஜாப் டைப். ஜாப் டைப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெர்மனன்ட் ஜாப் தான், டெம்பரரி ஜாபே கிடையாது. செகண்ட் பாத்தீங்கன்னா வேகன்சி. வேகன்சி வந்து கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து 9175 வேகன்சிஸ் இருக்கு. மேல்கே பாத்தீங்கன்னா 9096 வேகன்சிஸ் இருக்கு. ஃபீமேலுக்கு பாத்தீங்கன்னா 79 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த கான்ஸ்டபிள், டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு மேலும் அப்ளை பண்ணலாம், ஃபீமேலும் அப்ளை பண்ணலாம். எந்த ஸ்டேட்ல இருக்கவங்க வேணாலும் தாராளமா 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். பட் ஒரு சில எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அதை நான் அப்புறமா நான் உங்களுக்கு சொல்றேன். செகண்ட் வந்து வேகன்சிஸ் ஃபார் பயோனியர் விங் பாத்தீங்கன்னா டோட்டலா 20 வேகன்சிஸ் இருக்கு. இதுல வந்து 20மே வந்து மேல் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுல வந்து ஃபீமேல் அப்ளை பண்ண முடியாது இந்த வேகன்சிக்கு. தேர்ட் பாத்தீங்கன்னா சேலரி பாத்தீங்கன்னா 21,700ல இருந்து 69,100 வரைக்கும் சேலரி தராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து டிரைவருக்கான வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னா 10th படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிள் தான். பட் டிரைவருக்கு வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்? ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கலோட டிரைவிங் லைசன்ஸ் உங்ககிட்ட கம்பல்சரி இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டிரைவிங் லைசன்ஸ் இருந்தா மட்டும் பத்தாது, அங்க போய் டெஸ்ட் வைப்பாங்க உங்களுக்கு வெஹிக்கல்ஸ் கொடுத்து. அந்த டெஸ்ட்லயும் நீங்க பாஸ் ஆனா மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு நீங்க எலிஜிபிள் ஆக முடியும். நெக்ஸ்ட் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கலுக்கு வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னா 10th or 12th எது படிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் தான். பிளஸ் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா, ஒன்னு நீங்க வந்து ஐடிஐல மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கல் வந்து 2 years ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும். பிளஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஒரு ஐடிஐ நான் படிக்கலன்னா அதை தவிர்த்து வேற என்ன நீங்க படிச்சிருக்கலாம்னா 3 years apprenticeship சர்டிபிகேட் உங்ககிட்ட இருந்தது. பிளஸ் 1 year பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலும் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கல்ஸ்க்கான வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ரெண்டுத்தையும் தவிர்த்து வேற வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலே நீங்க எலிஜிபிள் தான். பட் என்னன்னா, இப்போ நீங்க குக்கிங்க்கு அப்ளை பண்றீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்க வந்து ஒருவேளை ஹேர் கட்டிங்க்கு நீங்க வேகன்சிக்கு அப்ளை பண்றீங்கன்னா ஹேர் கட் பண்ற ப்ரொஃபிஷியன்சி உங்க கையில இருக்கணும். சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இந்த வேகன்சிக்குலாம் நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பயோனியர் விங்கான வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா 10th நீங்க கம்பல்சரி படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா 1 year உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும்னா, உங்களுக்கு எலக்ட்ரிஷியன் பத்தின எக்ஸ்பீரியன்ஸ் 1 year உங்களுக்கு இருக்கணும். பிளஸ் ஐடிஐ முடிச்ச சர்டிபிகேட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்கு. அதனால தான் ஐடிஐ சர்டிபிகேட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கீங்க, இல்ல ஓபிசி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 100 rupees தான் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். ஒருவேளை நீங்க வந்து எஸ்சி கேண்டிடேட் ஆர் எஸ்டி கேண்டிடேட், இல்ல ஃபீமேல் கேண்டிடேட், இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்க இருந்தீங்கன்னா வேகன்சிக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டபிள் டிரைவர் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா நல்லா ஏஜ் லிமிட்டை பார்த்துக்கோங்க. 21 இயர்ஸ்ல இருந்து 27 இயர்ஸ் வரைக்கும் தான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். இதுவே நீங்க வந்து மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள்ஸ் ஆர் காப்லர், கார்பெண்டர், டெய்லர், பைப் பேண்ட், கார்டனர், பக்லர், பெயிண்டர், குக்கிங் பண்றதுக்கு, பார்பர், ஹேர் ட்ரெஸ் பண்றதுக்கு, வாஷர்மேன் அண்ட் உமன், வாட்டர் கேரியர், சஃபாரி கராம்சாரி, மேசன், பிளம்பர், எலக்ட்ரிஷியன் இந்த வேகன்சிக்குலாம் நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா 18 இயர்ஸ்ல இருந்து 23 இயர்ஸ் வரைக்கும் மட்டும்தான் உங்களால இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு ஏஜ்க்கு வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு நான் சொல்லிடுறேன். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. ஓபிசி கேண்டிடேட்டா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. இதுவே நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா உங்க சர்வீஸ் முடிஞ்சதுல இருந்து அந்த 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. 1984ல ஆன்டிசிக் ரியாட்ஸ்ல நீங்க இறந்திருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. இதுவே வந்து சேம் அதே 1984ல ஆன்டிசிக் ரியாட்ஸ்ல இறந்தவங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்டா நீங்க இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 8 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. அதே கேட்டகரியில இருக்கவங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரியில நீங்க இருந்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்ட்ரா 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்னா என்ன? நம்மளோட ஹைட் செக் பண்றது, செஸ்ட் பண்றது, இந்த மாதிரி டெஸ்ட்லாம் நடக்கும். இது ரெண்டுத்துலயுமே நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போலாம். செகண்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். 2 hours டியூரேஷன்ஸ்ல நடக்கும். என்னென்ன ஜெனரலா क्वेश्चंस கேட்பாங்கன்னு பாத்துக்கோங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் क्वेश्चंस கேட்பாங்க. ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் பத்தி தான் கேட்பாங்க. கொஞ்சம் ஓரலா எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், 10th படிச்சவங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட क्वेश्चंसலாம் கேட்பாங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி பத்தின क्वेश्चंसலாம் இருக்கும். சோ டோட்டலா வந்து 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். இது எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस தான். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்க வந்து 30% ஆஃப் மார்க்ஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க வந்து 25% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். அதர்ஸ் கேண்டிடேட்ல இருக்கவங்க வந்து 20% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும். இதுவே நீங்க வந்து கான்ஸ்டபிள் பயோனியர் விங்க்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 35% ஆஃப் மார்க் நீங்க எடுத்துக்கணும். ஆர் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருக்கீங்கன்னா 33% ஆஃப் மார்க்ஸ் நீங்க எடுத்துக்கணும். இதுக்கு மேல நீங்க எடுத்தா மட்டும்தான் உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க மூவ் ஆவீங்க. நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட். இந்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து ஒருவேளை நீங்க எலக்ட்ரிஷியன் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, இல்ல மேசன் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு வைப்பாங்க. இதுலயும் நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்ல வந்து நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வேகன்சிக்கு நீங்க எலிஜிபிள் ஆயிடுவீங்க. நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஓவராலா 673 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் வந்து 20 April 2026. அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் 19 May 2026 ஓட இந்த அப்ளிகேஷன் டேட் முடியுது. இந்த சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் நோட்டிபிகேஷன் பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது என்கிட்ட क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. 10th படிச்சவங்க எல்லாருமே இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். சோ ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.